ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். இது பாகம் 14. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. இதில் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழை உள்ள கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செல்வதாக இருந்திருந்தது. இது ஒருமையை குறிக்கிறது. பெண்கள் அப்படிங்கிறது அக்ரிணை. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? பன்மையை குறிக்கிறதுனால இங்கே இருந்தன அப்படின்னு வரணும். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. ஈன்று என்றால் தந்தது, ஈன்று என்றால் தந்தது. கொம்பு என்றால் கிளை. கழித்திட என்றால் மகிழ்ந்திட. அதிமதுரம் மிகுந்த சுவை. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. முகில் என்றால் மேகம். சேகரம் என்றால் கூட்டம். வாகு என்றால் சரியாக. விண்ணம் என்றால் சேதம். அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான பொருளை அறிக. வெற்பு என்றால் மலை. வெற்பு என்றால் மலை. இதுவே வயலுக்கு கழனி. கழனினா வயல். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எது? இது வாரா என்பதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது இந்த செந்தி அப்படிங்கிறது பண்பு பெயர். பண்பு தொகை. இந்த வளர்வானம் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகை. அடுத்து போகலாம். ஒரு நிறைவு செய்க. அது டேஸ் இனிய பாடல். இதில் ஈங்கிறது உயிரெழுத்தாக இருக்கிறதுனால முன்னாடி ஓர் அப்படிங்கிற இதை போடணும். அப்போ ஓர் வரணும். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? இது கட்டளை தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது என்பது சரியான விடை. பாருங்க, விளங்கியது அப்படின்னு வருது. வஞ்சி தலைநகராக விளங்கியது சேரர்களின் அப்படின்னு வருது. இதெல்லாம் ஈஸியாக போகிற கொஸ்டின் பார்த்துங்க. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுத்துக. நெல் அப்படின்னா நெல் வயல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 80 பொறுத்துக. வாழை வெள்ளரி பனம் மா. வாழை அப்படின்னா வாழை கச்சல். வெள்ளரி பிஞ்சு. பன குறும்பை. மா வடு. அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் காண்க. புல் அப்படின்னா அது புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புட்கள்னு சொல்லக்கூடாது, புற்கள் தான் சொல்லணும். புற்கள் ஞாபகம் வச்சுங்க. புல்கள்னு வரக்கூடாது, புட்கள்னு வரக்கூடாது. இதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா இதில் தான் நமக்கு அக்யூரசி அப்படிங்கிறது இங்கேருந்து தான் தெரியணும். புல் அப்படின்னா புட்கள்னு வரணுமா, புல்கள்னு வருமா, புற்கள்னு வருமா அப்படிங்கிறது தெரியணும். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மாலை டேஸ் ஆகும். சரி, இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஸ் ஆகும். அது பொதிகை மலை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன? அது செங்கீரை. காப்பு செங்கீரை. தால் சப்பானி. முத்தம் வருகை அம்புலி அப்படின்ட்டு இருக்குது. இதை பார்த்துக்குங்க. மொத்தம் 10 பருவம் இருக்குது. முதல் 7 பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழில். முதல் 7 பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். அடுத்தது சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும், பெண்பால் பிள்ளை தமிழ் கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் வருது. அடுத்து வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக. இது தொழிலாகு பெயர். அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ஹெரிட்டேஜ் என்றால் பாரம்பரியம். அடுத்து அக்ரானமி என்றால் உளவியல். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் மயங்கொலி என்கிறோம். காரணம் 1. கா க ச ந ம த ந ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள். இதில் பாருங்க, இதில் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னா இது கிடையாது. அடுத்தது லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இது இரண்டாவது கூற்று சரி.
முதல் கூற்றில் மொத்த மயங்கொலி பிழைகள் அப்படின்னா ஒன்றாக இருக்கும். அதாவது நான் ஒரே நிமிஷம் நான் இந்த இது 3. அடுத்தது ரா இந்த மொத்தம் 5 ஆயிடுச்சா? இன்னும் என்ன இருக்கு? லா இந்த 3 மொத்தம் இந்த 8 எழுத்துக்கள் தான் இங்கே மயங்கொலி எழுத்துக்களாக வரணும். மயங்கொலி அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கணும். அந்த ஒலிக்கும் ஒலியில் ஒரு பிழை வரும். அந்த பிழையை தான் மயங்கு ஒலி பிழை அப்படின்னு சொல்லுவோம். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. இதில் 3மே சரியான விடை. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 போலி இருக்கு. அடுத்து போலி என்னும் சொல் போல இருத்தல் அப்படிங்கிறதுல தான் வந்தது. அடுத்தது 80. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பினம் உயிர் பெற்று வரும். காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. இங்கே இது நீதிபதி தான் சொல்லியிருப்பார். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வாழ்நாள் விருது கிடையாது. இது இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மனம் மனம் அப்படின்னா உள்ளம், மானம் என்றால் பெருமைக்கேடு. குறில் நெடில் மாற்ற பொருள் வேறுபாடு அறிக. வலி என்றால் காற்று, வாளி என்றால் கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி என்றால் இறத்தல், மாறி என்றால் மலை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. விளக்கு இருபொருள் தருக. விளக்கு என்றால் விவரித்தல், இன்னொன்று ஒளி தரும் சாதனம். எந்த ஒளி அப்படின்னு பார்த்துங்க. மொத்தம் இதுலேயே 3 ஒளி இருக்குது. ஒளி இன்னொரு ஒளி. இதை தான் இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இந்த 3க்குள்ள வேறுபாடை தான் நம்ம மயங்கொலி பிழைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருள் வேறுபாடு இதில் மாறிடும். மயங்கொலி பிழை அப்படின்னா இந்த ஒலிக்கு பதிலாக இந்த ஒலி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொருள் வேறுபாடு மாறணும். அப்படிங்கிறதுனால தான் அதை பிழைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி மழலை பேசும் மொழி அழகு. மழலை விளையாடும் விளையாட்டு அழகு அப்படின்னு வரணும். இங்கே மழலை சிரிக்கும் சிரிப்பழகு, இதுவும் அப்படி தான் வரணும். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது. இதில் பாருங்கள் 7ஆம் தளத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் நூல்கள் 2ஆம் தளத்தில் இருக்க, எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது 7th புக்கில் இருக்கும். 7th புக் ஆர் 6th புக், இது 2ல் இருக்கும். நியூ புக்லேயே பாருங்கள். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலம் டேஸ் அனைத்து மூடுபனியிலும் முழுகி கிடக்கின்றன. விளைநிலங்கள் அனைத்து மூடுபனியிலும் முழுகி கிடக்கின்றன. இதில் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா விளைநிலம் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன் ஏதான். சரியான இணைப்பு சொல்லை தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து விருந்து படைத்தார். எனவே அப்படிங்கிற இணைப்பு சொல் வரணும். அடுத்ததும் இணைப்பு சொல் தான். சரியான இணையை இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால். அடுத்து அறிஞர் அடக்கமாய் இருப்பர். டேஸ் மூடர் ஆர்வாரம் செய்வர். இதற்கு ஆனால் என்பது பொருள். இதோட இந்த பாகம் 13 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.